கனவு வந்தது. மாதா கனவு வந்தது. அடுத்த ஒரு 2 நாள்லயே எங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் வந்து இந்த மாரி எனக்கு சீட் கிடைச்சிருச்சு. ஃப்ரீடம்ன்றது வேற, அவங்களுக்கான உரிமைன்றது வேற. இதுதான் தப்பு, இதுதான் ரைட்டுன்றது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னோட பேரு லிபிகா. நான் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த அப்புறம் தான் இவங்க இந்த கதையெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி இதெல்லாம். ஆச்சரியமா இருந்துச்சு. நானுமே நெறையா விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்கூல் இங்க இருக்குது. அந்த ஸ்கூல்ல ஆக்சுவலி எனக்கு சீட்டே கிடைக்கல. அப்போ எனக்கு அங்க தான் படிக்கணும்னு ஆசை. அப்போ சின்ன வயசுல என்னன்னா, எனக்கு கனவு வந்தது. மாதா கனவு வந்தது. இந்த மாதிரி உனக்கு அங்க சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு. நாங்க வேற ஸ்கூல்ல சேர்றதா தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்கூல்ல கிடைக்கல. நாங்க ஆசைப்பட்ட ஸ்கூல்ல. ஆனா, எனக்கு கனவு வந்தத நான் எந்திரிச்சு எங்க அம்மாகிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சொன்னாங்க வந்து இவங்கலாம் யாரும் நம்பல. ஆனா, அடுத்த ஒரு 2 நாள்லயே எங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் வந்து இந்த மாரி எனக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோனே, நான் என்னோட எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு 10 வருடமா குழந்தை இல்ல. குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை வந்து ஒண்ணு சொல்லுது. நமக்கு இந்த ஸ்கூல்ல கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ வந்து கடவுள் வந்து அப்படியே உங்கள அழகா தூக்கிட்டு வர்றாரு. உங்கள கூட்டிட்டு வர்றாரு. இப்போ இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் அவங்கள குறித்து என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு உங்களுடைய பார்வையில ஒரு அட்வைஸ் போல ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க நல்ல விஷயங்கள் நெனைச்சாங்க, நல்லது நினைக்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க விருப்பத்துக்கு அப்படியே விட்டுறணும். அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி முன்னேறணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு தெரியும். விட்டாவே அவங்கள விட்டா மட்டும் தான் அவங்களுக்கு அவங்களே உணருவாங்க. எது நல்லது, கெட்டதுன்னு வந்து நல்ல வழியில போவாங்க. இப்போ அவங்கள ஃப்ரீயா விடணும் அப்படிங்கிறது தான் உங்களோடது. இப்போ அவங்க ஒண்ணு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை அப்படியே விட்டுருங்க. அம்மா, அப்பா ரொம்ப இது பண்ணாதீங்க. அப்படியே வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரீடம்ன்றது வேற, அவங்களுக்கான உரிமைன்றது வேற. ஃப்ரீடம்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு சிலது இதுதான் தப்பு, இதுதான் ரைட்டுன்றது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் தே ஷுட் ஆக்ட் அக்கார்டிங்லி. அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஒழுங்கான பாதைக்கு போவாங்க. சும்மா பிளைண்டாக வந்து அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நம்ம பாட்டு பண்ணிருந்தோம்னா அது சும்மா ஷோக்கு, அதெல்லாம் வந்து தப்பு என்னைய பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து எது கரெக்டு எது ரைட்டுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுபடி நடந்தால் எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா, உங்களுடைய மாமாவுடைய பார்வை அப்படியே உங்கள்ட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். அது எப்படி சிங்க் ஆகுது அப்படின்னு தெரியல. ரொம்ப அழகா அவரும் அதான் சொல்றார். மனிதநேயத்தோடு இருக்கணும். அதே தான் நீங்கள் சொல்றீங்க. கடவுளோட இருக்கணும். நீங்களும் அதை தான் சொல்றீங்க. அதனால இது வந்து கடவுள் அமைத்து வைத்த குடும்பமாக பார்க்க முடிகிறது.